எங்கடா சுற்றி இருந்த சாம்பார் வெள்ளரி நாற்றை காணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னூர் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அங்கே இங்கேன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காடு தான் இங்கே போட்டிருந்தது. பழசு ஆல்ரெடி போட்டிருந்தது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இட்டாச்சி விட்டு தோண்டி எடுத்துட்டாங்க. அப்பா வந்துட்டு தோண்டி எடுத்துட்டாரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாழைக்காட்டில் வந்து நிறைய சாம்பார் வெள்ளரி நாற்று வந்து போட்டிருந்தோம். அந்த சாம்பார் வெள்ளரி நாற்று யாரும் களை எடுக்கிறதுக்கோ இல்லை கொத்துறதுக்கோ வந்து ஆள் வரலை. அதனால் வந்து அப்பா என்ன பண்ணிட்டாரு, இது சரிப்பட்டு வராது, களை ஏறிச்சுன்னா வாழையும் சேர்ந்து கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இது மினி டிராக்டர் விட்டு உள்ளே ஓட்டிட்டாருங்க. இது பார்த்திங்கன்னா அந்த குழியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னு கேட்டேன். அப்புறம் வந்து தென்னைமரம் வந்துட்டு நடணும், தென்னைப்பழம் வந்து போடணும்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது தென்னைப்பழம் அங்கங்கன்னு வச்சுருந்தாரு. சரி 1, 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டேன், இது பத்தாதுப்பா அப்படின்னேன். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஆல்ரெடி போட்டு 3 மாதம் ஆச்சாமா, நமக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு. சரி பரவாயில்லைங்க, நாளைக்கு பார்க்கலாம், டாட்டா.